வர்த்தகர் தயால் லெனவா நேற்று உச்சநீதிமன்றத்திலே ஒரு மனுவை தாக்கல் செய்து அரசியலை மீண்டும் அப்படியே சூடுபிடிக்க செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இவர் சமர்ப்பித்த அந்த மனுதான் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் எப்போது முடிவடைகிறது என்று தனக்கு எந்த தெளிவும் இல்லை என்றும் 19வது திருத்த சட்டத்தின் மூலம் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் குறைக்கப்பட்டிருக்கிறது, இதனால் நான் குழப்பம் அடைந்திருப்பதாகவும் அரசியல் அமைப்பு ரீதியாகவும் இதற்கு நான் தெளிவை பெற வேண்டி இருப்பதால் இது குறித்தான ஒரு தெளிவை உச்சநீதிமன்றம் எனக்கு தர வேண்டும் என்று அதற்கு இடையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தயால் லெனவா உச்சநீதிமன்றத்திலே நேற்று அந்த மனுவையும் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தாக்கலின் பின்னர் அரசியலிலே மீண்டும் சூடுபிடித்ததை காணக்கூடியதாக இருந்தது. இதற்கு பின்னாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் இருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஒரு சதித்திட்டம் தான் இதற்கு பின்னால் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி போட வைப்பதற்கான ஒரு சதித்திட்டத்தை இதன் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்கிறார் என்று பலரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டதை காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, அத்தோடு அனுரகுமார திசாநாயக்க இவர்கள் மட்டுமல்லாமல் நாமல் ராஜபக்ச கூட இது தொடர்பாக ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்ததை காணக்கூடியதாக இருந்தது. இதன் பின்னணியில் தான் இன்று ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. அந்த அறிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்ட ஒரு விடயம்தான், எக்காரணம் கொன்றும் தேர்தல் ஒத்திப்போட முடியாது. ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 5 வருடத்தின் முழுமையாக முடிவடையும். அதன் பிறகு தேர்தல் ஆணைக்குழுக்கு எந்த வகையிலும் இடையூறாக இருக்க மாட்டோம். தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் என்று அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் இப்படி அரசியலிலே இப்போது சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்ற போது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் தான், கடந்த வாரம் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்திருந்தார். இவர் இலங்கைக்கு வந்தபோது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அதே நேரம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று அனைவரையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் எல்லாம் ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இவைகள் அனைத்தும் ஊடகங்களுக்கு வந்த விடயங்களாக இருக்கின்றது. ஆனால் இவருடைய இந்த சந்திப்புகளில் ஊடகங்களுக்கு வெளிவராத இன்னும் ஒரு சந்திப்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதுதான் பெசில் ராஜபக்சவுக்கும் ஜெய்சங்கருக்கும் இடையிலான சந்திப்பு. ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்த நேரம் பெசில் ராஜபக்சவையும் சந்தித்து இருவரும் கலந்துரையாடியதாக சொல்லப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கலந்துரையாடலுக்கு இடையில் இலங்கைக்கான தூதுவர் சந்தோஷ் ஜா பெசில் ராஜபக்சவை பார்த்து, மொட்டு கட்சி இந்த முறை ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை களமிறக்குமா, அப்படி என்றால் அந்த வேட்பாளர் யார் என்று கேட்டிருக்கிறாராம். இதற்கு பதிலளித்த பெசில் ராஜபக்ச, கட்சியினுடைய பெரும்பான்மையான ஆதரவு தம்பிக்க பெரேராவுக்கு இருக்கிறது, அவர்தான் முன்னிலையில் இருக்கிறார் என்று சொன்னதாக கேள்விப்படுகிறோம். பெசில் ராஜபக்ச தன்னுடைய வாயால் வெளியில் தம்பிக்க பெரேராவுடைய பெயரை சொன்னது என்பது இதுவே முதல் தடவையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பு குறித்தான தகவல்களும் புலனாய்வு பிரிவின் ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறான ஒரு அரசியல் குழப்ப நிலை இப்போது இருந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான அரசியல் குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்கின்ற வகையிலும் இந்த பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து கலந்துரையாடுவதற்கு இன்றோ நாளையோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலே ஒரு தீர்க்கமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற இருப்பதாகவும் கேள்விப்படுகிறோம். என்னதான் கலந்துரையாடல்கள், சந்திப்புகள், என்னதான் சதிகள் எல்லாவற்றையும் செய்தாலும் இவை அனைத்தும் செய்வதற்கு இன்னும் இருப்பது 100 நாட்கள் மட்டுமே, அதாவது 3 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதற்கு. எனவே அடுத்து வருகின்ற நாட்கள் என்பது அரசியலிலே ஒரு குழப்பகரமான நாட்களாகவே இருக்க போகின்றது.